अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 12வது சாப்டர்ல 4 ஸ்லோகங்கள் முடிவடைந்த நிலையில் 5வது ஸ்லோகத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். Life in a community, then going beyond such a state, meditation and the elimination of mind-made objects. By means of these, I have seen my error and I now established. இந்த ஸ்லோகம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது தன் சொரூபத்தை உணர்ந்த ஒருவனுக்கு எந்த விதமான பயிற்சிகளும் தேவையில்லை அப்படின்னுட்டும், ஒரு பயிற்சிகளினால் ஒரு சொரூபத்தை உணர முடியாதுன்னுட்டும், அதுவாகவே நான் இருக்கின்றேன் என்று உணர்பவனே ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்த சுட்டிக்காட்ட நினைக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பயிற்சிகள் எல்லாம் மனம் புத்தியால் தானே செய்யப்படுகிறது. அப்போ போன 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி இந்த மனமா சொல்லலா அப்படிங்கிற பேசிஸ்ல எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பயிற்சிகள் எல்லாமே மனம் புத்தியை வைத்துக் கொண்டு செய்யப்படுகிறதே. ஆனால் இவற்றை கடந்த நிலையில் இருக்கும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை மனம் புத்தியால் அடைந்து விட முடியுமோ அப்படின்னு கேட்கும்போது, அந்த மனம் புத்தி அப்படிங்கிறத ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும்தான் மனசு புத்தியை யூஸ் பண்ண முடியுமே தவிர, சொரூபத்துக்கு போறதுக்கு நீ எந்த பயிற்சிகளும் தனியா இல்லை. ஏன்னா அதுவாகவே நீ இருக்க. இல்லைன்னு நீ நம்பிட்டு இருக்க, இல்லைன்னு நீ மறுத்து கொண்டிருக்கின்ற அந்த மறுப்பை மட்டும்தான் நீக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சரியா? அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல உண்மை இதுதான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம், இப்போ உதாரணமா நம்ம யோகா பயிற்சிகள் பண்றோம், ஆசனாஸ் பண்றோம், பிராணாயாம, முத்ரா, பந்தா, அந்த மாதிரி நிறைய தியான பயிற்சிகள் பண்றோம், கர்ம யோகம், பஜனை பாடுறோம், பக்தி பாட்டு பாடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் சித்தம் சுத்தம் அடைவதற்கு கண்டிப்பா நெசசிட்டி தான். அதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தம் சுத்தம் அடைவதற்கு இது எல்லாமே நெசசிட்டி தான். பட் ஒன்ஸ் சித்தம் சுத்தம் அடைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த பிராக்டிஸ் பண்ணினா தான், அந்த பிராக்டிஸ் தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா சித்தம் சுத்தமான மொமெண்ட்ல உனக்கு உன் ஸ்வரூபம் விளங்கிவிடும். அதுக்கப்புறம் இந்த பிராக்டிசஸ்க்குமே அவசியம் இல்லை, அந்த பிராக்டிஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சரியா? போன ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாரு? எதையும் தள்ளுவதும் வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுவதும் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தி ஹையஸ்ட் வெர்ஷனை இங்க சொல்லியிருக்காரு. நான் முதல்ல படிக்கிறேன். சமூகத்தில் வாழ்வது. சமூகத்தில் வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பொதுவாக ஆன்மீகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? சமூகத்தில் வாழ்வதுன்னா அப்படி வச்சுக்காதீங்க, சமூகத்திற்காக வாழ்வது அப்படி வச்சுக்கோங்களேன். சமூகத்தில் வாழ்வது அப்படிங்கிறத விட சமூகத்திற்காக வாழ்வது அப்படிங்கிற மாதிரி இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது எல்லாமே சமூகத்திற்காக வாழ்வது. 4 பேருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்னத்தையோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சமூகத்திற்காக வாழ்கின்றது அப்படின்றத கர்மயோகமா வச்சுக்கோங்களேன். பின்னர் அதை துறந்து தனிமைக்கு செல்வது. நெக்ஸ்ட் என்ன? தியான யோகம். ஸோ யாரும் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு தனியா உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஓரளவு கர்மயோகத்துல உன் மனசு பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் நீ தனிமையில அமர்ந்து தியானம் பயில்வதற்காக முயற்சி பண்ணுவதற்காக நீ என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, தனிமைக்கு செல்வது அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ்க்கு நீ பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து என்ன பண்ணுவ? தியானம் செய்யணும். தியானம் செய்வது மற்றும் மனதால் கற்பிக்கப்பட்ட பொருட்களை ஒழிக்க முயல்வது. இப்போ மனதால் கற்பிக்கப்பட்ட பொருட்கள்னா என்னது? இந்த ஒட்டுமொத்த உலகமே மனதால் கற்பிக்கப்பட்ட பொருள் தான் இல்லையா? அப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நான் ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சா, இது ஏற்கனவே மாயா, அது இல்லவே இல்லை. அதை நீ எங்க போய் ஒழிக்க போற? சோ அதை நான் பார்க்காமல் இருந்து நான் அதை ஒழித்து விடுவேன். அதை நான் கேட்காமல் இருந்து ஒழித்து விடுவேன். என்னுடைய புலன்களால் அதை நான் ஸ்பர்ஷிக்காமல் இருந்து அதை ஒழித்து விடுவேன் அப்படின்னுட்டுலாம் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். சென்சுவல் ரெஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது புலன் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்னன்னா இந்த மாயையில கற்பிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவது போன்ற ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா,
இந்த மாயை தான் நம்மளை வந்து படுகொலியில தள்ளிடுச்சு, இந்த மாயை இருந்துச்சுன்னா நம்ம நாசமா போயிடுவோம், அதனால இந்த மாயை இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? அல்லது மனதால் கல்பிக்கப்பட்ட பொருட்களை ஒழிக்க முயல்வது அப்படிங்கிற இடத்துல, மியூட் போடாதவங்க போட்டுக்கோங்க. கல்பிக்கப்படுவது அப்படிங்கிற இடத்துல எண்ணங்களையே நிறுத்தி விடுவது அப்படின்னு கூட சேர்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா தியானத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, எண்ணத்தையே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு அவ்யக்த பிரபிரமமான நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து தியான பயிற்சி அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ உலகத்தையே ஒழிச்சிருது, கற்பனையினால் உருவாக்கப்பட்டது தானே உலகம். அப்ப கற்பனையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்ப கற்பனையால் உருவாக்கப்பட்ட அந்த உலகத்தையும் ஒழிச்சிடலாம்ல. இதுவும் ஒரு முயற்சி. இது எல்லாமே ப்ராசஸ், ஞான பிராக்டிஸ் உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், சரியா? இது எல்லாமே இப்ப பாருங்க கடைசியில் என்ன சொல்றாருன்னு, ஆகியவற்றின் மூலம் நான் செய்து வந்த பிழையை போராட்டத்தை உணர்ந்து கொண்டேன், எனவே நான் இப்போது நிலை பெற்றுள்ளேன். என்னப்பா கடைசியில் இப்படி எல்லாம் ஒண்ணுமே செய்ய வேணாங்கிறாரா? என்ன இப்படி சொல்லிட்டாரு? சமூகத்துக்காக வாழ்கிற கர்மயோகம் செய்ய வேணாமா? தியானம் செய்ய வேணாமா? மாயையை ஒழிக்க வேணாமா அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே சித்த சுத்திக்காக செஞ்ச இந்த பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ் வந்து என் சொரூபத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவுட் ஆயிடுவேங்கன்னு அர்த்தம், சரியா? சித்த சுத்தம் அப்படிங்கிறது வேற, ஸ்வரூபம் அப்படிங்கிறது வேற. ஸ்வரூப சுகத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு ப்ரிலிமினரி பிராக்டிஸாக கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை வந்து நீங்க பண்ணலாம், பண்ணித்தான் ஆகணும், சரியா? இது எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் நாலேஜ்ல இருந்து பேசப்படும் போது இந்த விஷயத்த நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்க எதுவுமே பண்ண வேணாமா அப்படின்னு கேட்காதீங்க. அதிகார பேதத்தை பொறுத்தது அது. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்றதை பொறுத்து, அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கேடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவலை பொறுத்தது நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நிலை இது. இப்ப ஜனகன் வந்து எந்த ரேஞ்சில் இருக்காரு அப்படின்னா பிரம்மபாவத்திலேயே திளைச்சக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது மறுபடியும் கர்மயோகம் பண்ணிட்டு இருப்பேன். போன இதுல எல்லாம் என்ன சொல்லிட்டாரு, கர்மத்தையே பண்ணாதேங்கிறார். த வெரி ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் தான் கர்மயோகம். ஒன்ஸ் கர்மத்தை தாண்டிட்டேன்னா பக்தி, ஞானம், மார்க்கங்கள், தியானம், இந்த 3 மார்க்கங்களையே கர்மத்தை துறந்த மார்க்கங்கள்னு வந்துடும், சரியா? அந்த 3 மார்க்கங்களுமே கர்மத்தை துறந்த மார்க்கங்களா வந்திருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கர்மயோகம் இஸ் த வெரி பேசிக் ஸ்டெப்ஸ் தான். அதையே பிடிச்சு கடைசி வரைக்கும் தொங்கிட்டு இருந்தேன்னா நீ ஞானத்தை பிடிக்க முடியாது. அதுக்காக வந்து கர்மயோகம் ஞானத்தை தராதுன்னு நீங்க எடுத்துடக்கூடாது. 100% பியூரா கர்மயோகம் பண்ணணும்னா உனக்கு ஞானம் இருந்தாதான் பண்ண முடியும். பட் பேசிக் சித்த சுத்தி அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால கர்மயோகம் ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் என்று சொல்லப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் தியானம் பண்றது, அதுவும் வந்து அஜிடேட்டட் மைண்டுக்கு கண்டிப்பா அவசியம் தான். கண்ணாபின்னான மனசு ஓடிட்டு இருக்கும்போது, ஒரு நிலையே இல்லாம இருக்கும்போது எப்படி நீ பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும், பிரம்மத்தை உணர்றது? ஸோ தேர்ஃபோர் அந்த ப்ரிலிமினரி ப்ராக்டிஸா தியானம் பண்றதுன்னு சொல்லப்பட்டிருந்தது வாஸ்தவம் தான். அதே மாதிரி வேதரிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, உலகத்தை இல்லைன்னு பாரு, அதுதான் பொய்யா தானே இருக்கு, அது ஏன் இல்லைன்னு நினைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இது வேதரிக் மெத்தட் அப்படின்னு சொல்றது, சரியா? பட் இது எல்லாமே கடைசியில என்ன சொல்லிட்டாருன்னா, இது பிழை அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டார். ஆகியவற்றின் மூலம் நான் செய்து வந்த பிழையை உணர்ந்து கொண்டேன். இந்த இடத்துல பிழைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இது எதுவுமே செய்யறது தப்புன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சித்த சுத்தி அடைந்த நிலைக்கு அப்புறமும் கூட, ஒரு லிமிட்டுக்கு மேல போனதுக்கு அப்புறமா கூட நான் வந்து கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன்னா பிழைன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று யாரா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, என்கிட்ட அந்த ஒருத்தர் வந்து அடிக்கடி என்கிட்ட பேசுற விஷயம் என்னன்னா, ஸ்டில் நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதையோ, நான் வந்து ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதையோ, தியானம் பண்றதையோ பார்த்தா அவருக்கு வந்து கோவமே வந்துடும். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு இல்லைங்க, நீங்க ஏங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்றதே பெரிய தடைன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் அவர் கேட்கறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யாருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஷனே வராது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒன்ஸ் யூ ரியலைஸ்டு நீ யாருன்றது நீ உணர்ந்துட்ட, சித்தமும் சுத்தமாயிடுச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு ப்ராக்டிஸ்? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவேங்கிற நினைப்பு தானே அது. ப்ராக்டிஸ் பண்ணுவேங்கிற நினைப்பே தடையாயிடும். நான் என் சொரூபத்தை உணரணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உணரலேன்னு ஆயிடுது இல்ல. நீ சொரூபமா இருக்கணும்ன்றதை ஃபீல் பண்ணதை விட்டுட்டு நான் சொரூபத்தை உணரணும்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணாதானே முடியும்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்ப நீ சொரூபத்தை கடைசி வரைக்கும் உணர முடியாதுல்ல. ஏன்னா சொரூபமாகவே இருந்து கொண்டு நான் சொரூபத்தை அடையணும்னு நினைக்கிற மாதிரி இல்லையா? ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட், ஓகே? சொரூபமாகவே இருக்கின்ற நான் சொரூபத்தை அடைவதற்காக செய்கிறேன், சொரூபத்தை அடைவதற்காக செய்கிறேன் அப்படின்னுட்டா
எப்படி நான் சொரூபத்தை அடைய முடியும்? ஐ ஆம் தட் அப்படின்னு ஃபீல் பண்ணணுங்க. ஐ ஆம் தட்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணினா தான் அது அப்படிங்கிற அந்த எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்துச்சுன்னா உன் சொரூபத்தை டச் பண்ணவே முடியாது. இப்ப புரிஞ்சுதா அவரு ஜனகர் பண்ண பிழை என்ன அப்படின்னு? பிழைன்னா அது பிழை இல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருக்கிறது பிழை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஒன்ஸ் உங்க சித்தம் சுத்தமாகி விட்டது, நீ ஒரு ஸ்டேட் அட்டைன் பண்ணிட்டேங்கன்னா அந்த பிரம்ம ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் வந்து இடையில ChatGPT மூலியமா வேற லெவல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணணும்ல ஒரு ஸ்டேட்ல. அந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்டா பண்ணிக்கிட்டே இருந்தா நான் பிரம்ம பாவத்தை டே ரிசர்ச்ங்கிறது நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தானே. இதை நான் புரிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் ஆயிட்டே இருப்பேன். எப்ப புரியுறது நீ எப்ப ஆறுறது? ஸோ எவ்ரி திங் ஹேஸ் சம் இனிஷியல் பீரியட்ல கண்டிப்பா பண்ணினா கூட ஒரு ஸ்டேஜ்ல அது எல்லாமே நின்று போகணும். அது ஞான விசாரமாகவே இருந்தாலும் நின்று போகணும், பக்தி பஜனாகவே இருந்தாலும் நின்று போகணும்னா ஞான பக்தியை பத்தி நான் பேசல. அந்த பக்தியின் வாயிலாக ஞானத்தை பெறுகின்ற அந்த முயற்சி அப்படிங்கிறது நின்றுதான் போகணும். கர்மயோகம் அப்படிங்கிறதும் நின்றுதான் போகணும். ஒன்ஸ் ஆல் தி பிராக்டிசஸ் நிற்கும் போதுதான் நீ யாருன்னே உன்னால உணர முடியும். பட் அதுக்கப்புறம் கல்பித்த துவைதத்துக்கு வந்துட்டு நீ பக்தியில இரு, என்ன வேணா பண்ணிக்கோ, தட் இஸ் டிஃபரெண்ட் டோட்டலி. சரியா? ஸோ இங்க எவ்வளவு பெரிய ரகசியத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இட் ஷுட் நாட் பி கெட் கன்ஃபியூஸ்டு. இப்போ நார்மல் பீப்புள்ஸ் படிக்கும்போது டோட்டலாகவே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சொல்லப்படுகின்ற இந்த இனிஷியல் பிராக்டிசஸ் எல்லாமே இனிஷியல் பீப்புளுக்காக மட்டும்தானே தவிர ஒன்ஸ் ஒரு ஸ்டேட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா இதை பண்ணாதான் நான் என்னுடைய சொரூபத்தை உணர்வேன், இதை பண்ணாதான் அப்படின்னு நினைக்கிற அந்த இதை பண்ணாதான் என் சொரூபம் அப்படின்னு நினைக்கிற நினைப்பே பெரிய தடையாயிடும். அப்ப நானே அது அப்படின்னு ஃபீல். இந்த அகம் பிரம்மாஸ்மியவே என்ன சொல்லுவாங்கன்னா தத்துவமஷி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த விஷயம், நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அதுவே பெரிய தடை. நீ பிரம்மம் தான்ன்றது தானே. நீ நீ என்ன நான் பிரம்மம் நான் பிரம்மம் சொல்லிட்டு இருக்க. நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்ரீகாந்த் நான் ஸ்ரீகாந்த் நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தா நான் ஸ்ரீகாந்த் இல்லைன்னா நான் ஸ்ரீகாந்த் இல்லைன்னு ஆயிடுமா? Do I need to do all these things to realize who am I? Who am I அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நான் ஸ்ரீகாந்த்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னத்தை பண்ணி நான் வந்து இனிமேல் ஸ்ரீகாந்த்னு தெரிஞ்சுக்க போறேன். ஸோ ஃபீல் இட் தட் ஐ ஆம் தட். சரியா? நான் அதுவாக இருக்கிறேன். அனைத்துக்கும் பேஷாக அதிஷ்டானமாக நானே இருக்கின்றேன். இதெல்லாம் வெறும் மாய, என்னுடைய கல்பிதத்தால் ஏற்பட்ட மாய அப்படின்னு உணர்ந்த மாத்திரத்துல அப்படியே நீ ஆயிடணுமே தவிர அதுக்கப்புறம் என்ன பிராக்டிஸ் பண்ண போற? அப்புறம் இந்த பிராக்டிஸ் பண்ணாதான் என்ன உணர முடியும்னு நினைக்கிறதே எவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் வந்து ஜனகர் சொல்ல வருவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் சிமிலர் விஷயத்தை தான் அடுத்தடுத்த ஸ்லோகத்திலையும் திரும்ப திரும்ப சொல்றார். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டேன் இந்த இடத்துல. மீண்டும் ஒரு முறை படித்து விட்டு நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போவோம். சமூகத்தில் வாழ்வது, பின்னர் அதை துறந்து தனிமைக்கு செல்வது, தியானம் செய்வது மற்றும் மனதால் கற்பிக்கப்பட்ட பொருள்களை ஒலிக்க முயல்வது ஆகியவற்றின் மூலம் நான் செய்து வந்த பிழையை உணர்ந்து கொண்டேன். எனவே இப்போது நான் நிலை பெற்றுவேன். தட் இஸ் த ரீசன் வை ஐ ஆம் இன் பிரம்மபாவா. பிரம்மபாவத்துல இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு நான் இதையும் பண்ணி ஆகணும், என்ன பயிற்சிகளை நிப்பாட்டி ஆகணும்ன்றது அர்த்தம். சரியா? ஸோ அதை ஸ்டாப் பண்ணும்போது மட்டும்தான் என்னால இந்த பிரம்மபாவத்துல நிலைக்க முடியுது. ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அது பிழையாகவே இருந்தது, அதனால பிரம்மபாவத்துல இருக்க முடியல. ஸோ இந்த விஷயத்த அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க ஞான லட்சணங்கள், அஞ்ஞான லட்சணங்கள், தெய்வீக சம்பத்து, சூரிய சம்பத்து எல்லாம் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா தெய்வீக சம்பத்திலேயோ ஞான லட்சணங்களையோ தனிமை வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் குவாலிட்டியா சொல்லியிருப்பார். தியானம் செய்தல், தனிமையில் வாழ்தல், இதெல்லாமே வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க குழம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் as the performance of actions. சொல்லுங்க. நான் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கனவு எக்ஸாம்பிள் பார்ப்போம்ல, அது எடுத்துக்கலாமான்னு பாருங்க. இப்போ கனவுல எல்லாமே என்னுடைய உலகம்தான், என்னுடைய கற்பனையில உருவான இந்த உலகம்தான். புலி துரத்துதுன்னா அதுகிட்ட ஒரு போராட்டம், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறது செய்யறது எல்லாமே. இப்போ கனவு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் இயல்பான அந்த விழிப்புணர்வு, அதாவது விழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா என்னுடைய ஸ்வரூபத்துல இருக்கிற மாதிரி இதெல்லாமே போய் இது மாயைன்னு அறிஞ்ச மாத்திரத்துல எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. அது எல்லாமே காணாம போயிடுது. அது மாதிரி தானே இங்க சொல்ல வர்றாங்க. மன போராட்டம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது இல்ல. அதுக்குள்ள வந்து நான் எதையோ பண்றேன் அப்படின்னு போறேன்ல. கனவுக்குள்ள என்னுடைய கற்பனையில அதை உருவாக்கி நானே அது அதுன்னு தெரியாம அதுக்குள்ள நான் போராடிட்டு இருக்கேன். அது மாதிரிதான் இந்த தியானம் பண்றேன், சமுதாயத்தை விட்டுட்டு நான் போறேன் அப்படி.
இப்போ எப்போ வந்து நான் சும்மா இருக்கேனோ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எப்போ சும்மா இருக்கேனோ, அதாவது இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படிங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறமா புதுசா எதையும் அடைய வேண்டியது இல்லைன்னு நினைச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகா போவோம். Just as the performance of actions is due to ignorance, so their abandonment is too. By fully recognizing this truth, I am now established. இதெல்லாம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டு சீக்கர்ஸ்க்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அகேன் அண்ட் அகேன் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்லோகத்திலையும் என்ன வருதுன்னு பாருங்க. செயல்களை செய்வது எப்படி அறியாமையினால் ஏற்படுகிறதோ அதே போல செயல்களை பலவந்தமாக துறப்பதும் அறியாமையே ஆகும். இந்த உண்மையை முழுமையாக உணர்ந்து கொண்ட நான் இப்போது நிலை பெற்றுள்ளேன். அதாவது செயலுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆசை இருக்கிறவன் தாண்டா செயல் செய்வான். ஆசையை துறந்தவன் நைஷ்கர்மிய சித்தியை அடைந்து விடுகின்றான். அவன் செய்ய வேண்டிய எதுவுமே இருக்காது. ஏன்னா முற்றிலும் ஆசையை திறந்துட்டேன்னா உனக்கு நைஷ்கர்மிய சித்தி கிடைச்சிடணும்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு, செயல்களை செய்வது எப்படி அறியாமை அப்படிங்கிறது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஆசை தானே செயல்களுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது. அதனால செயல்களை செய்வது எப்படி அறியாமை என்றது நமக்கு நல்லாவே புரியுது. ஓகேவா? அறிவாய் ஏற்படுகிறதோ அதே போல செயல்களை பலவந்தமாக துறப்பதும் அறியாமையே ஆகும். this is a very important point. ஓகேவா? என்னையா சொல்ற? இப்போ வந்து ஆசையை நான் துறக்கணும்னா பலவந்தமா செயல்களை துறந்தாதானே ஆசையை துறக்க முடியும். என்ன இப்படி பேசிட்டு எனக்கு புரியலையே என்று உங்களுக்கு சந்தேகம் வரணும். சரியா? ஏன்னா செயல்களை செய்வது அறியாமை அப்படின்னு சொல்றோம். ஏன்? ஆசைப்பட்டு அந்த ஆசையினால் உந்தப்பட்டு நீ செயல்களை செய்கிறாய், அது முற்றிலும் அறியாமை. காமிய கர்மத்தை செய்கிறாய், அது அறியாமை என்று நம்ம சொல்லிடலாம். சரியா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காமிய கர்மத்தை துறக்கணும், செயல்களை செய்யாம இருக்கணும். இப்படித்தானப்பா பேசணும் நீ. அது அறியாமைன்னா அப்ப எது அறிவு? காமிய கர்மத்தை பண்ணாம இருக்கிறது தான் அறிவு. அப்ப எதுவும் செய்யாம இருக்கிறது தான் அறிவு. இப்படித்தானே சொல்லணும். இப்படி என்ன சொல்லிட்டா எப்படி புரியும்? செயல்களை செய்வது எப்படி அறியாமையோ, ஆமா புரியுது. அதுபோல செயல்களை பலவந்தமாக துறப்பது அறிவுன்னு சொல்லியிருக்கணும். நீ என்ன அறியாமைன்னு சொல்ற என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும் அப்படின்னு சொல்றேன். சரியா? எவன் ஒருத்தன் இந்த உண்மையை முழுசா உணர்ந்துகிட்டானோ அப்பதான் பிரம்மபாவத்துல திளைக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணு, நான் ஈஸியா சொல்லிடுறேன். நான் நேத்தோ முந்தானாலும் நம்ம கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, கண்ணன் போன்ற ஞானிகள் வந்து எந்த செயல்களையும் துறக்கவில்லை. எந்த செயல்களையும் பலவந்தமாக அவர்களை துறந்தார்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அவர்களை மாதிரி வந்து லீலை செய்தவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப கண்ணன் வந்து அறியாமையிலையா இருக்கான்? இப்போ பலவந்தமாக துறப்பது அறியாமை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அதனால துறந்தாதானே அறியாமைன்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து வேற லெவல்ல துறக்காம இருக்கான். அதனால இவன் அறிவு அப்படின்னு இந்த இதுல வந்து ப்ரூவ் பண்ணிடுவேங்க. நெக்ஸ்ட் செயல்களை செய்வது எப்படி அறியாமைன்னு போட்டிருக்கு. அப்படின்னா கண்ணன் வேற லெவல்ல செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தானே அப்படின்னா அவன் அறியாமையில இருந்தானா அப்படின்னு உங்களால கேள்வி கேட்க முடியுமா? சரி, எகெயின் நீங்க வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? கண்ணன் ஆசையுடைய பண்ணினா ஆசை அவங்ககிட்ட அரை பெர்சன்டேஜ் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? எல்லளவு கூட கண்ணன்ட்ட ஆசை இருந்ததா? அப்ப ஆசையே இல்லை. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? ஆசையின் உந்துதலால் இங்கே செயல்கள் நடக்கிறது. இந்த அசம்சன்ல சொல்லப்பட்டதுதான் செயல்களை செய்வது அறியாமை அப்படின்னு. காமிய கர்மத்தின் அசம்சன்ல சொல்லப்பட்டதுதான் இந்த செயல்களை செய்வது அறியாமை அப்படின்னு. ஆனா கண்ணன் செயல்களை செஞ்சான் அப்படின்னா அவன் காமிய கர்மம் பண்ணானா? அவன் வந்து ஆசையில பண்ணானா? இல்ல. அப்போ அவன் ஆசையில பண்ணலைன்னா வேற எதுல பண்ணான் அப்படின்னா ஆசை வேற லீலை வேறன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆசை அண்ட் லீலா. ஆசைக்கும் லீலைக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னு. லீலைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா சும்மா நாச்சுக்கும் ஃபண்ணுக்காக பண்றது அப்படிங்கிறது லீலை. அப்படின்னா இதை பண்ணித்தான் எனக்கு ஆகிறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, ஆனாலும் சும்மா நாச்சுக்கும் பண்றது, காரணமே இல்லாம காரியத்தை பண்றது. இந்த ஞானதேவர் இதுல சொல்லியிருப்பார்ல, பிசாசு பிடித்தவனின் செயல்களை போல சிறு குழந்தைகளின் சேஷ்டையை போல. சிறு குழந்தையின் சேஷ்டைகள் ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு ஜாலியா என்னத்தையாவது பண்ணிட்டு இருக்கோம்.
பிசாசு பிடித்தவன் சேஷ்டைகளை போல இவன் என்னமோ பண்றான், இவனா பண்றான், ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்குது சம்திங். சரியா? ஸோ இந்த மாதிரி செயல்கள் அப்படிங்கிறது கண்ணன் செய்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இனிஷியல் பீரியட்ல ஆசையோடு இருக்கிறவங்க அந்த கர்மத்தை செஞ்சாங்கன்னா அது அறியாம. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு லிமிட்டுக்கு மேல சித்த சுத்தி கிடைச்சிருச்சு, உனக்கு ஃபுல்லா வந்து ஞானம் என்னதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த செயல்களை எல்லாம் காமிய கர்மத்தை நான் துறந்தால்தான் நான் வந்து ஞானியாக முடியும் அப்படின்னு நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ வந்து முட்டாளுன்னு அர்த்தம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அப்படியே வேணா படிக்கிறேன். ஆரம்ப கால சாதகர்களுக்கு செயல்களை செய்வது அறியாமை, செயல்களை செய்வது எப்படி அறியாமையால் ஏற்படுகிறதோ அதே போல செயல்களை பலவந்தமாக துறப்பது என்பது அறிவுடைமையே யாகும். யாருக்கு? வெரி பிகினர்ஸ்க்கு. ஓகேவா? சரி, இப்போ அப்படியே வந்து அட்வான்ஸ்டு சாதக்ஸ்க்கு செயல்களை செய்வது எப்படி அறியாமையினால் ஏற்படுகிறதோ அதே போல செயல்களை பலவந்தமாக துறப்பதும் அறியாமையே ஆகும். இது யாருக்குன்னா அட்வான்ஸ்டு சாதக்ஸ்க்கு. சரியா? ஏன்னா அவன் பிரம்மபாவத்துக்கு வந்துட்டான், மாயான்னு புரிஞ்சுக்கிட்டான், ஃபன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இங்க இதனால ஆக போறது ஒண்ணும் இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னதை துறக்கிறது? சோ செய்யணுங்கிற கட்டாயமும் அங்க இருக்காது, துறக்கணுங்கிற கட்டாயமும் இருக்காது, செஞ்சுதான் ஆக வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லை. ஆனா துறந்தே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இல்ல எங்க எப்படி செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை, அதே மாதிரி துறந்தே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. ஒன்ஸ் ஐ ரியலைஸ்ட் அப்படின்னா, எங்க ஒரு நடிகன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் நடிச்சே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கா? இல்ல. நடிக்கலைனாலும் சந்தோஷமா தான் இருப்பான். நடிச்சுட்டு இருக்கும்போது நீ நடிக்கிறத நிப்பாட்டினாதான் உன் சொரூபத்தை உணர முடியும், நீ நடிக்கிறத நிப்பாட்டினாதான் நான் உன் சொரூபத்தை உணர்வேன் போல, சொரூபத்தை உணர்வேன் போல நினைச்சுக்கிட்டே இருந்தான்னா உன் சொரூபத்தை உணர்ந்துருவானா? டே, உன் சொரூபத்தை உணர்றதுக்கும் நீ நடிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விஷயம் பிரம்ம ஞானத்துல இருந்து பாருங்க. சரியா? இந்த ஹையஸ்ட் விஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மபாவத்தில் தெளித்திருப்பதற்கும் செயல்களை துறப்பதற்கும் சம்பந்தமே இல்லைன்னு வந்துடும். சரியா? அப்ப பிரம்மபாவத்துல இருக்கும் போது செயல்கள் செய்வதும் லூசுத்தனம், செயல்கள் செய்யாமல் துறந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறதும் லூசுத்தனம்னு வந்துடும். அந்த விஷயத்தை இங்க அழகா பிரசன்ட் பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேவா? செயல்களை செய்வதும் எப்படி அறியாமையோ அப்படியே செயல்களை பலவந்தமாக துறப்பதும் அறியாமையே. எங்கிருந்து? பிரம்ம பாவத்திலிருந்து. இந்த உண்மையை முழுமையாக உணர்ந்து கொண்ட நான் இந்த பிரம்ம பாவத்தில் நிலை பெற்று திளைக்கின்றேன் அப்படின்னு அழகா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் ஸ்லோகா இஸ் ஆல்சோ மென்ட் ஃபார் தி அட்வான்ஸ்டு சாதகா அண்ட் நாட் ஃபார் அஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நாட் ஃபார் அஸ்ன்னு நான் சொல்லக்கூடாது, அது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Trying to think the unthinkable is doing something unnatural to thought. Abandoning such a practice, therefore, I am now established. Again, இது எல்லாமே மீண்டும் மீண்டும் அட்வான்ஸ் சாதக்காக சொல்லப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மறுபடியும் படிக்கிறேன். நினைக்க முடியாத ஒன்றை நினைக்க முயல்வது சிந்தனைக்கு செய்யும் ஒரு இயற்கைக்கு மாறான செயலாகும். எனவே அத்தகைய முயற்சியை கைவிட்டு நான் இப்போது நிலை பெற்றுள்ளேன். அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஸ்லோகம். அதாவது இந்த வேதமே கூட என்ன சொல்லும் அப்படின்னா, நேத்தின்னு ஒரு பிராக்டிஸ் பண்ண சொல்லி கத்துக் கொடுக்கும். நேத்தி அப்படின்னா இது நான் அல்ல, இது நான் அல்லங்கிறது பிராக்டிஸ். அகம் பிரம்மாஸ்மிங்கிற பிராக்டிஸ் என்னன்னா நான் பிரம்மம் அப்படிங்கிற பிராக்டிஸ். ஆனா இந்த நான் பிரம்மம் அப்படிங்கிறது மனசால கிரகிக்க முடியாது, சிந்திக்க முடியாது, உணர முடியாது. டோட்டலி ஃபூலிஷ்னஸ். ஏன்னா மனதிற்கு எட்டாத பிரம்மத்தை மனசை வச்சு எப்படி நீ அடைய முடியும்? இப்போ சொல்றது எது? நான் பிரம்மம்னு சொல்றது எது? மனசு சொல்லுது. அப்படின்னு மனசை வச்சுக்கிட்டு நீங்க பிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனா மனதிற்கே அதிஷ்டானமாகத்தான் அந்த பிரம்மம் இருக்குதுன்னு ரியலைஸ் பண்றதுதான் வந்து பிரம்ம பாவத்தை அடைகிறது. சரியா? இந்த மனசு பேசுறதுக்கும் மனசு நினைக்கிறதுக்கும் நான் அதிஷ்டானமாக அஸ்திவாரமாக இருப்பதே நான் அப்படின்னு உணரணும். ஓகேவா? அது உணர்றதுக்கு அப்கோர்ஸ் நீங்க இந்த வேதத்தை கத்துக்கிறதுக்கு மனசுதான் ஹெல்ப் பண்ணும். மந்த்ரா ஜபிக்கிறீங்க, இதெல்லாம் சித்த சுத்திக்கு மனசுதான் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுச்சு, சத்தியம் புரிஞ்சிடுச்சு, புத்தியை வச்சுக்கிட்டு பிரம்மம் அப்படிங்கறது இன்டெலெக்சுவல் லெவல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மனசை ஸ்டாப் பண்ணாதானே கிடைக்கும். மறுபடியும் மனசுலயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்?
அகம் பிரம்மாஸ்மின்னு மனசுக்குள்ளேயே வந்து நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க பிரம்மம் மாறுது? நீங்க பிரம்மம்னு ஃபீல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பொய்யா நான் பிரம்மம்னு நடிங்க, அது வேணா டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பொய்யா நான் ஸ்ரீகாந்த் நடிங்க, நான் என்ன வேணா நடிங்க, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனா பிரம்ம பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆறதுக்கு அப்படின்றப்போ இந்த நான் பிரம்மம் அப்படிங்கிற பிராக்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காரு? நினைக்க முடியாத ஒன்றை என்ன பரம்பொருள், சரியா? பிரம்மம். நினைக்க முயல்வது என்னது? நான் பிரம்மம். எதுக்கு அந்த அகம் பிரம்மம் பிராக்டிஸ் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, நீ உன் சொரூபத்தை மறந்துடுற. உன் சொரூபத்தை மறக்காம இருக்கணும்னா சதா சர்வ காலம் நான் பிரம்மம்ன்ற தியானத்தை பண்ணிக்கிட்டே இரு. அப்போ உன் சொரூபத்திலேயே நிலைச்சிடுவ என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே நம்ம பேசிக் சித்த சுத்திக்காக தான். ஏன்னா இந்த லூஸ் மைண்ட் தரன்னு பின்னாடியே இழுத்துட்டு போயிருது இல்ல, என்னுடைய என்னுடைய ஒரிஜினல் சுரூபத்தை மறக்கடிச்சிருது இல்ல, அப்படிங்கிறதுக்காக என்னை நினைவுபடுத்துவதற்காக இன்டைரக்ட்லி நான் பிரம்மன்ற ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உலகம் மாயான ஆட்டோமேட்டிக் ஃபீலிங் கிடைச்சிருது. ஆட்டோமேட்டிக்கா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காணாம போயிடுது. எகெயின் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் ஆல்சோ மென்ட் ஃபார் தி சித்த சுத்திக்காக தான் நீ இது உதவுமே தவிர அனுபவத்திற்கு அது உதவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உதவாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நினைக்க முடியாத ஒன்றை நினைக்க முயல்வது சிந்தனைக்கு செய்யும் ஒரு இயற்கைக்கு மாறான செயலாகும். இட் இஸ் இம்பாசிபிள் தானே. இம்பாசிபிளான ஒரு டாஸ்கை நீ பண்ணிட்டேன்னா அது டோட்டலி ஒரு லூசுத்தனமாக முட்டாள்தனமான இயற்கைக்கு புறம்பான ஒரு செயலாக மாறிவிடுகிறது. எனவே அத்தகைய முயற்சியை கைவிட்டு நான் இப்போது நிலை பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக நீங்க அகம் பிரம்மாஸ்மி தியானமே பண்ணக்கூடாது அப்படின்றதுல இனிஷியல் பீரியட்ல சித்தம் சுத்தம் அடைவது வரைக்கும் கண்டிப்பாக அகம் பிரம்மாஸ்மி தியானமும் ஹெல்ப் பண்ணும். நான் அடிக்கடி என்னுடைய இதுல சொல்லிட்டு இருப்பேன், நீங்க பிரம்மம்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உலகம் மாயான்னு ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் ஆயிடும். நீங்க இந்த உலகத்தை மாயான்னு ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரம்ம பாவத்துல தான் இருப்பீங்க. இட் ஹேப்பன்ஸ் வைசி வர்சா அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? அப்போ இங்க நம்ம முயற்சி என்னன்னா, இந்த மனசை வைத்துக்கொண்டு நீ பிரம்மம்னு எங்க பிரம்மத்தை தான் பிடிக்க முடியாதுல்ல, நீங்க தான் சொன்னீங்கல்ல இந்த இது நான் அல்லன்னு வேணா நான் மனசை வச்சுக்க சொல்லிக்கிட்டோமா, நான் பிரம்மம் சொல்லாம இருந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா எல்லாமே இன்டெலெக்ட் வச்சு தானே பேசிட்டு இருக்க. இப்ப நான் பிரம்மம்னு சொல்றதன் மூலியமா நீ என்னத்தை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க? அதிஷ்டானம் ஒன்று இருக்கிறது, அதுவே நான்றதை நீ ஃபீல் பண்றதுக்காக தான் நீ வந்து பேசிட்டு இருக்க. இது வெறும் வார்த்தையில சும்மா உச்சரிக்கிறதுக்காக நீ பேசல. யூ வாண்டட் டு ரியலைஸ் யுவர் ரியல் ஸ்வரூபா அண்ட் வாண்டட் டு ரியலைஸ் த வேர்ல்ட் இஸ் அ மாயா. அப்ப இந்த ரெண்டுமே கனெக்டட், ஒன்னோட ஒன்னு கனெக்டா இருக்கு. நீ பிரம்மபாவத்துல இருக்கும்போது இது மாயாபாவம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ மாயாபாவத்துல இருந்தா அது பிரம்மபாவத்துல தான் இருப்ப. அப்போ இத உன்னுடைய இன்டெலெக்ட் வழியா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. இன்டெலெக்ட் வழியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத நீ வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா படிப்படியாக பிரம்மபாவத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடணும்னு சொல்ல வரேன் நான். எப்படி சொல்றது? இப்ப இனிஷியலி கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில விஷயங்களை வந்து கான்சியஸ்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்க கான்சியஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணி இது சப்கான்சியஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அது இயல்பாவே உங்களுக்கு இருக்கும். அது நீங்க எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க as long as ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த முழுமையை பெற்றுவிட்டீர்களா அப்படின்னா முழுமையை பெறலை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கா இல்லையா? ஒரு பைக் ரைடிங் ப்ராக்டிஸே எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து கிளட்சை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸ்ல ஃபுல் அவேர்னஸோட நீங்க வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வண்டி ஓட்டுற அனுபவம் கிடைச்சிருச்சு தான், ஆனா அது மனதின் துணையோடு கிடைச்சிட்டு இருக்கிறதுனால அது முழுமையான உங்களால சொல்ல முடியுமா? வித்திய போட்டோட்டு தானே கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது முழுமையான பிரம்மபாவமா இருக்க முடியுமான்னா இருக்காது. அப்படியே ஒரு 3 மாசம் 4 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணி மசில் மெமரி எல்லாம் ஆகி அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்டியை ஓட்டுனீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பிரம்மபாவத்துல இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா யூ ஆர் நாட் டேக்கிங் எனி எஃபோர்ட் ஃபார் டிரைவிங் எ வெஹிக்கிள். நீங்க எந்த முயற்சியும் செய்யாம அது வாட்டுக்கு வண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ரியலி யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட். அப்பதானங்க சொல்ல முடியும். அப்பதான் முழுமையான உன் அனுபவம் அங்கே கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அனுபவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு வேணா சொல்லலாமே தவிர அனுபவம்னு சொல்ல இயலாதல்லவா? அப்படித்தான்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சோ இதை நீ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போதே பிரம்மமே அதிஷ்டானம் உலகமாக இந்த பிரம்மமே தான் இருக்கின்றது எல்லா ஆட்டோமேட்டிக் ஞானமும் உள்ள வந்துருது. பிரம்மபாவம்னால என்ன அர்த்தம்? பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, உலகமே இந்த பிரம்மத்தின் ரெஃப்ளெக்ஷனாக இந்த உலகம் தெரிகிறது. இது எல்லா நாலேஜ், ஹையர் நாலேஜஸ் எல்லாமே மணிக்கணக்கா பேசின ஹையர் நாலேஜ் எல்லாம்
ஜஸ்ட் நான் பிரம்மம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையில ரிகால் பண்றோம், ரிகலெக்ட் பண்றோம், அதுல வந்து இமர்ஸ் ஆகிறோம், அதை சப்கான்சியஸ்க்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்றோம். சரியா? ஸோ தேர்ஃபோர் இட் ஹாஸ் பீன் செட் தட் இந்த மாதிரி தியானங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பட் தேர் இஸ் அ டேஞ்சர். எதிரில டேஞ்சர் அப்படின்னா, இது பண்ணாதான் நான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் நினைச்சுக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ பாவத்துல நீ மிஸ் பண்ணிடுவேன்னு அர்த்தம். உதாரணம் அப்படியே வண்டி எக்ஸாம்பிளுக்கே போயிடுவோம். நான் எஃபோர்ட் எடுத்தே வண்டி ஓட்டிட்டு இருந்தா மட்டும்தான் நான் வந்து நான் வண்டி ஓட்ட பழக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பழக 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 ஆட்டோமேட்டிக்கா மசில் மெமரியா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா நீ ஸ்டார்டட் ஃபீலிங் இட். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பண்ணும்போது ஒரு ஃபீலிங்கோட, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கான்சியஸ் சப்கான்சியஸ் போகணும் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு பாவத்தோட நீ அந்த ஃபீலிங்கோட நீங்க கான்சியஸ்ல எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு அது சப்கான்சியஸா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நீங்க எகைன் கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. ஏங்க பிரம்மங்கிறது மைண்டே கிடையாது இல்ல. இப்ப என்ன சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பிரம்மபாவம் இருக்கும், கான்சியஸ் மைண்ட்ல இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆக்சுவலா பிரம்ம தவிர எதுவுமே இல்லை. இந்த மைண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கிறதே சித்தாபாஸ் தான். சித்தாபாஸும் பிரம்மன் தான். அப்படி பார்த்தா எல்லாமே பிரம்மன் தான். அதனால நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் நான் கவனிக்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதெல்லாம் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அப்போ இந்த எப்படி வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னா கடைசி வரைக்கும் அவனால எக்ஸ்பர்ட் டிரைவரா மாற முடியுமா? முடியாது. ஸோ அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னா பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா அவன் எஃபோர்ட்டே இல்லாம ஓட்ட ஆரம்பிப்பான். தட் இஸ் த ஸ்டேஜ் வேர் ஹி இஸ் ரியலி டிரைவிங் தி வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்பதான் அவன் கத்துக்கிட்டான்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? சிமிலர்லி இந்த பிரம்மபாவம் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ண அந்த ஃபீலிங்காவே மாறி போயிடணும். சரியா? நீங்க ஃபீல்ங்கிறத ப்ராக்டிஸா பண்றீங்க, பட் அது ஃபீல் அப்படிங்கிறது அனுபவமா மாறிடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது தானா நடக்கும். ஒன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி யூ ரீச் யுவர் பரபிரம்ம ஸ்வரூபா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க ஒரே ஒரு டேஞ்சர் அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, நீ வந்து இது கடைசி வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி பண்ணிட்டு இருக்கிறது தான் ஞானம்னு தப்பி தவறி நினைச்சிடாத. அகம் பிரம்மாஸ்மின்னு எஃபோர்ட் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஞானம் அப்படின்னு நினைச்சிடாத. அதை ஃபீல் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீலிங்காவே நீ மாறி போயிடணும். அதுதான் தியானம். அது கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன்னா அது பிழை அப்படிங்கிறாரு, அது தப்புங்கிறாரு. அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நீ பிரம்ம பாவத்தை அடைய முடியாதுங்கிறாரு. அது யாருக்கு? அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவன் பாட்டு பயிற்சி பண்ணக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அதனால கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு கொஸ்டினை கேட்டு விட்டேன், கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இன்னும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து மைண்ட்ல வந்து சப்கான்சியஸ் மைண்டால மட்டும் பிரம்மபாவத்தை உணர்ந்துட முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா எஸ்ன்னு கூட நான் என்னால சொல்ல முடியும். மைண்டாலேயே பிரம்மபாவத்தை உணர முடியும்னா கேட்டீங்கன்னா கூட எஸ்ன்னு சொல்ல முடியும். மைண்ட் ஜடம்னு எது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த இது வந்து ரெஃப்ளெக்ட் இந்த வேஷம் அப்படிங்கிறதுனால அதை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வேஷம் போட்டிருக்கிறது யாருன்னா பிரம்மன் தானே போட்டுட்டு இருக்கு அந்த வேஷத்தை. இந்த வேஷம்ங்கிறது பிரம்மம் இல்லைன்னு புரிய வைக்கும் போது பிரம்மம் வேற வேஷம் வேறன்னு சுட்டி காட்டும் போது நம்ம வந்து பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியத்துக்காக சொன்னதுதான். பட் அல்டிமேட்லி முழுமையான பாவத்துல பாத்தீங்கன்னா அந்த வேஷமும் பிரம்மம் வேற வேறையா? வேஷம் போட்டிருக்கிறதே பிரம்மன் தானே. அப்ப வேஷம் நினைச்சா என்ன, பிரம்மன் நினைச்சா என்ன? இதெல்லாம் நீங்க வந்து அந்த ஹையஸ்ட் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா பரவாயில்ல கேளுங்க. ஓகேவா? ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகத்துக்கு. ஸோ ஃபைனலாக நினைக்க முடியாத ஒன்றை நினைக்க முயல்வது சிந்தனைக்கு செய்யும் ஒரு இயற்கைக்கு மாறான செயலாகும். எனவே அத்தகைய முயற்சியை கைவிட்டு நான் இப்போது நிலை பெற்றுள்ளேன். He who has achieved this has achieved the goal of life. He who is of such a nature has done what has to be done. ஃபைனலாக கன்க்ளூட் பண்றாரு. இந்த நிலையை அடைந்தவனே வாழ்க்கையின் உன்னத இலக்கை அடைந்தவன் ஆவான். இத்தகைய இயல்பை கொண்ட ஒருவன் தன் வாழ்வில் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவன் ஆகின்றான். நத்திங் லெஃப்ட் டு டூ. எதுவுமே நீ பண்ண வேணாண்டா. திஸ் இஸ் த ஸ்டேட் விச் யூ ஹார் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறார். நோ பிராக்டிஸ் இஸ் நெசசரி அப்படிங்கிற விஷயத்தை தான் கூட்டிட்டு காட்டுறதுக்காக தான் கடைசி 3-4 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. ஸோ யூ ஹாவ் டு ட்ரை டு அச்சீவ் தேட் ஸ்டேட். வண்டியில எந்த விதமான எஃபோர்ட்டும் இல்லாம எஃபோர்ட்லெஸ்ஸா டிரைவ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டை நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னா அண்ட் தட் இஸ் தி ஃபைனல் ஸ்டேட் யூ ஹேவ் அச்சீவ். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லடா, அதுக்கு மேல செய்யறதுக்கு எதுவுமே இல்லடா. ஸோ தட் இஸ் தி ஃபைனல் ஸ்டேட்ரா என்று அவருக்கு நமக்கு சொல்ல வருகிறது. அப்போ நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நான் வந்து பிரம்மம், நான் வந்து அகம் பிரம்மாஸ்மி சொல்றதை நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பிரம்மம் இல்லையாக்கும்,
என்றெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம யாரு ஞானதேவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இதுல இந்த அப்பாவுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த அஷ்டாவகிர கீதை இப்ப கடைசியா சொன்ன இந்த 4 ஸ்லோகங்கள் யாருக்குன்னா ஞானதேவருடைய அப்பாவுக்குன்னு புரிஞ்சுக்கணும். அவர் வேற லெவல்ல வந்து விரக்தராக வாழ்கின்றார், சித்த சுத்தியில் இருக்கின்றார். இந்த உலக விஷயங்களை வந்து வெறுத்து அவர் பாட்டுக்கு தனிமையில காட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்கார். சரியா? அப்போ இந்த மாதிரி பந்தமாக இது பயிற்சி பண்றதே ஒரு பந்தம் அல்லவா? பிரம்மம் நான் பிரம்மம்னு சொல்றதே ஒரு பந்தம் அல்லவா? நீ என்னத்தை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அப்பாவுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். அப்பா சொல்லுவாரு, இல்ல இது நான் சொல்லாம விட்டுட்டேன்னா நான் வந்து அப்புறம் மறுபடியும் ஆசையில விழுந்துட்டேன்னா அவ்வளவுதான் அவன் மைண்டு, அவ்வளவுதான் ஒரு நாலேஜ். இஃப் யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி நாலேஜ் தென் வை ஷுட் இது மாயான்னு 100% நீ புரிஞ்சுட்டு இருந்தேன்னா அந்த மாயை உன்னை எப்படி கவிட்டு போகும்? அது உண்மை நினைக்கிற வரைக்கும் தான்டா கவிட்டு போகும். when you understand the knowledge, when you immersed into that knowledge, how something will distract you அப்படின்னு அவருக்கு நிறைய கேள்வி கேட்பாரு, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. ஏண்டா 100 ப்ராஸ்டியூட்டுக்கு மத்தியில நீ கூட நீ பத்தினியா வாழ முடியும் இஃப் யூ ஹாவ் அ ஸ்டடி மைண்டட். அப்படின்னா யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தட் தி வேர்ல்ட் இஸ் மாயா அண்ட் ஐ எம் பரபிரம்மா. நீ பிரம்மம் இது வெறும் மாயேன்னு 100% நீ ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்து அப்படின்னு சொன்னா மாயை கண்டு நீ ஏண்டா அச்சப்படணும்? அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லையே என்றெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பார். சரியா? அப்புறம் சொல்லுவார், ஆத்துல வந்து தண்ணி போகும்போது சருகு விழுந்ததுன்னு ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடாதா அப்படின்னா, அந்த அளவுக்கு வீக் மைண்டடா நீ? ஆறுங்கிறதே இல்ல, இந்த உலகங்கிறதே இல்ல, அது வெறும் மாயான்றதை மறந்துட்டியா நீ? நீ ஏன்டா உன்னை இலையா நினைக்கிற? உன்னை பெரிய பாறாங்கல்ல நினைச்சுக்கோ, எந்த ஆத்தாலையும் அடிச்சுட்டு போக முடியாது. இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஸ்டடி மைண்டட் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் நாலேஜ்னு அர்த்தம், இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். Nothing can touch you அப்படின்னு அர்த்தம். So this is what he is trying to explain. So initially of course we need to practice all those things தான். But once you have established in the பரபிரம்ம ஸ்வரூபம், the knowledgeல நீ வந்து பக்காவா ரெஃப்ளெக்ட் ஆயிட்ட அப்படின்னா, நீ அதுலயே இம்மர்ஸ் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ண போற? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அவங்க அப்பா கடைசியில ஒரு ஒரு லாக்ல இருந்தாரா இல்லையா? அதுக்காக தானே பையன் போயிட்டு கூட்டிட்டு வரான், நீங்க வந்து வாங்கப்பா, யூ ஹேவ் காட் அ ஃபுல் எபிலிட்டி. ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து நான் பிரம்மன்ற ஃபீல் பண்ணுங்க. அது ஏன் பேசிட்டு இருக்கணும், அது ஏன் சொல்லிட்டு இருக்கணும், அது ஏன் உட்காந்து வெளியில போய் பயந்துட்டு இருக்கணும்? எங்கேயும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, எதையும் துறக்கணும் அவசியம் இல்லை, எதை கொள்ள வேண்டும் எதை துறக்க வேண்டும்னு சொல்ல இந்த அதே இதுதான். நீங்க எங்கேயும் ஓடி போய் ஒளியணும்னு அவசியம் இல்லை, இங்க எல்லாத்தையும் பற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் நீங்க பிரம்மன் தான். நீங்க உங்க ஸ்டடி மைண்ட்ல உங்க பாவத்துல நீங்க இருந்தீங்கன்னா எதுவும் உங்களை ஒன்றும் பண்ணிடாது என்று சொல்லி அந்த பக்குவப்பட்ட மனதிற்கு இதுக்கு மேலேயும் இதுலயே உட்காந்துருந்தேன்னா இதுவே ஒரு பெரிய பந்தமா போயிடும்டா. கம் அவுட் அண்ட் ட்ரை டு ஃபீல் தட் ஹூ யூ ஆர், தட் இஸ் தி ஃபைனல் ஸ்டேட் என்ற ஒரு விஷயத்தை அழகாக சுட்டி காட்டுவதற்காகத்தான் அங்கே இந்த ஞானதேவருக்கு அப்பாவுக்கு நடந்த உரையாடல் நடந்தது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதுதான் வந்து இங்கேயும் ஜனகரம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையை அடைந்தவனே வாழ்க்கையின் உன்னத இலக்கை அடைந்தவனாவான் அப்படின்னா ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ற ஸ்டேட் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. தள்ளுதலும் இல்லை கொள்ளுதலும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சுக்கோங்க. ஸோ நத்திங் இஸ் தேர். நீங்க எதையும் விடணும்னு அவசியம் இல்லை, எதையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நீங்க தானே புரிஞ்சிருச்சு, எல்லாம் உங்க கல்பனைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்களா தான் இருப்பீங்க, நீங்க ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை என்ற அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல கண்ணன மாதிரி நீங்க 1000 லீல பண்ணலாம், இல்ல மற்ற சமாதியில் இருக்கின்ற ஞானிகள் எதுவுமே பண்ணாம இருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க பண்ணலங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. பிகாஸ் யூ ஹவ் ரியலைஸ்டு ஹூ யூ ஆர். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் நாளைக்கு பார்க்கலாம். அண்ணா இப்போ அதாவது தேடல் முடியுது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாருல்ல, அத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ நீங்க கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடியை காணும்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த கண்ணாடி வழியா தான் உலகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி ஓவியம் என்னமோ சொன்னீங்களே, 7th 6th தெரியல. அதாவது அறிய செய் 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 செஞ்சாலும் அறியாமை, திறந்தாலும் அறியாமை அப்படின்னு. இப்போ தூக்கத்துல வந்து நான் எந்த செயலுமே செய்யல, அதே மாதிரி எதுவுமே திறக்கவும் இல்லை. இந்த உடல் மனசு புத்திய வச்சுட்டு எதுவுமே நான் செய்யவும் இல்லை, அதை வச்சு திறக்கவும் இல்லை. ஆனா நான் இருக்கேங்கக்கூடிய அந்த உணர்வு மட்டும் இருக்கு.
அப்ப அந்த உணர்வு இருந்தாலே போதும், எதையும் செய்யணும்னு இல்ல, துறக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அந்த அந்த இருக்கிறேங்கிறதுல இருந்து செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, அது அறியாமை கிடையாது. கரெக்டா நான் சொல்றது? ஓகேமா ஓகேமா, சொல்லலாம், கரெக்ட் தான். அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். இப்போ கண்ணை வச்சுதான் எல்லாத்தையுமே பாக்குறோம். ஆனா என் கண்ணையே வந்து நான் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அது மாதிரிதான் நான் என்னுடைய உடல் மனம் புத்திய வச்சுட்டு நான் பிரம்மத்தை வந்து நான் பிடிக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து தப்புதான். அது வழியாதான் எல்லாத்தையுமே நடந்துட்டு இருக்கு, நடத்திட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது தனியா போய் ஏதாவது அது பிடிக்கணுமா அப்படின்னா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். உடல் மனம் புத்தியும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை வச்சு அதை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றதை விட இதுவும் அதுவும் வேற வேறையா இருந்தாதானே ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது எதை வச்சு எதை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஓகேவா? சித்தாபாசும் ஒரிஜினல் கான்சியஸும் ஒண்ணுதான். இதை வச்சு ஒண்ணு பிடிக்கணும் என்னுடைய அவசியம் இல்லை, துறக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேமா.